ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பாதையில் சென்றான்னு சொல்றாங்க. இது பாதையில போகலையே நாங்க. ஆ பாதையில போய்க்கிறோமா? இல்ல. ம். ஆம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தரீக் என்பது யஷ்மலு தரீக் அல் ஹஸ்ஸிய்ய வல் மஅனவிய்ய. அ வெளிரங்கமான அந்த பாதையையும் குறிக்கும், வேறு உள்ரங்கமான பாதைகளையும் குறிக்கும். மறைமுகமான. அப்படி என்றால், மன் சலக தரீகன் அந்நகிரத்து ஃபி சியாக் அஷ்-ஷர்த் யதுல்லு அலல் உமூம். ம். என்ன விதமான பாதையாக இருந்தாலும் சரி, என்ன விதமான பாதையில் சென்றாலும், அதுவும் கல்வியை தேடக்கூடிய பாதையில் சென்றதாகத்தான் கருதப்படும். அது வெளிரங்கமாக நாங்கள் காரினால் அல்லது வாகனத்திலே ஒரு பாதையிலே செல்வது மாத்திரமல்ல. இந்த கல்வி கற்பதற்காக எந்த வழிகளை நாங்கள் பயன்படுத்தினாலும், அது ஆன்லைன்ல நேரடியாக கற்பதாக இருக்கலாம். அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட, ரெக்கார்ட் செய்யப்பட்ட வகுப்புகளை நாங்கள் செவிமடுப்பதாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் அது உள்ளடக்கும் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அது பொதுவாக அனைத்து வழிகளையும் உள்ளடக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். யஷ்மலு தரீக் அல் ஹிஸ்ஸிய்ய வல் மஅனவி என்பதாக. சரி, அப்படியான ஒரு பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கு முழுமையான கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படி எண்ணங்களில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது பெரும் பாவமாக அமைந்துவிடும். எப்படி கல்வியை கற்பது எப்படி நன்மையான காரியமோ, அதே போன்று அதனை தவறான நோக்கங்களுக்காக கற்பது பாவத்தை கொண்டு வந்துவிடும். ஏனைய விடயங்களை போன்ற ஒன்றல்ல. ஹைர். எங்களுடைய தலைப்பு தலைப்பு தலைப்புக்கு யாரு நாங்க ஏற்கனவே அனுப்பின அந்த குறிப்புகளை படித்து தயாராகி வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கீங்க சொல்லுவோம். யார் யாரெல்லாம் ஏற்கனவே நாங்கள் அனுப்பின அந்த குறிப்பை படித்தோம், இயலுமான அளவு நாங்கள் புரிவதற்கு முயற்சி செய்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? யாருமே இல்லையா? ولا واحد منكم اتقوا الله. ஒருவர் கூட படிச்சுட்டு வரலையா இன்னும்? ஆ மெசேஜ்ல அனுப்புங்க. قرأت أنا اثنين 2 பேரு சொல்லிக்கிறாங்க. இன்னும் 3வது யாரோ கைய உயர்த்திக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். படித்தது முழுமையாக புரிஞ்சதா? அல்லது ஹாஃப் புரிஞ்சுச்சா? எப்படி? அது புரிய வேண்டியது ஏதாவது இருக்குதா? ஆ படிச்சதுல புரிஞ்சுச்சா உங்களுக்கு இல்லையா? قرأت بل ما فهمت. ஆ فهمت. மாஷா அல்லாஹ். இதற்கு முன்னால இந்த தலைப்புல நாங்க படிச்சுக்கிறோம்னு சொல்ற ஆட்கள் இருந்தா சொல்லுங்க பாப்போம். இதுக்கு முன்னால இப்படியான ஒரு வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறேன். அல்லது இது சம்பந்தமாக நான் படித்திருக்கிறேன். புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அல்லது எங்களது ஆசிரியர்கள் இதற்கு முன்னால் எங்களுக்கு அதை இந்த தலைப்பிலே நிகழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அப்படி யாராவது படிச்சாக்கள் இருந்தா சொல்லலாம். இதற்கு முன்னால. ஆம். உண்மையிலே இது போன்ற திறன்கள், இது முக்கியமான சில திறமைகள். கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சில திறமைகள் இருக்கின்றன. இந்த திறமைகள் இருந்தால் குறுகிய காலத்திலே நாங்கள் நிறைய பயன்களை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். குறுகிய காலத்திலே நாங்கள் நிறைய பயன்களை அடைந்து கொள்ள முடியும். இந்த நுணுக்கங்கள், இந்த இந்த ரகசியங்கள், டெக்னிக்ஸ் அ தெரியாவிட்டால், நீண்ட காலமாக நாங்கள் முயற்சி செய்தாலும் பயன் குறைவாகத்தான் இருக்கும். இது நாங்கள் இன்று கற்கக்கூடிய விடயம், பல திறமைகளில் ஒரே ஒரு விடயத்தை தான் நாங்கள் படிக்கணும். இது போன்று இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. எப்படி ஒரு புத்தகத்தை தெரிவு செய்வது? எப்படி ஒரு ஆசிரியரை தெரிவு செய்வது? என்று பல விடயங்கள் இதிலே காணப்படுகின்றன. எப்படி திட்டமிடுவது? அ என்று பல விதமான தலைப்புகள் இதிலே காணப்படும். எப்படி அ ஒரு புத்தகத்தை சுருக்கம் எடுப்பது எப்படி? ஒரு அ ஒரு ஒரு வரியை, ஒரு பந்தியை படித்து அதனை எவ்வாறு புரிந்து கொள்வது? அதனை எப்படி பகுப்பாய்வு செய்வது? எப்படி ஆய்வு செய்வது? என்று பல திறமைகள் ஒரு மாணவனுக்கு அவசியமாக இருக்கின்றன. அவற்றிலே ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அ முதலாவதாக அ நாங்கள் அ என்ன சொல்கின்றோம்?
உங்களுக்கு திரையிலே தோன்றுவது போல அஹ், வகுப்பில் வகுப்பை ஒரு ஒரு வகுப்புக்கு நாங்கள் செல்லும் பொழுதோ அதிலே இருந்து முழுமையாக பயனடைவதை நாங்கள் மூன்று பகுதிகளாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். அஹ், முதலாவது, ஒரு பாடத்துக்கு, ஒரு பாடம் என்று சொல்லும் பொழுதும் அது எங்களுடைய மதரசாவிலே, அரபு கல்லூரியிலே நாங்கள் கற்கக்கூடிய மதரசாவுக்கு நேரடியாக ஆசிரியரிடம் சென்று படிக்கக்கூடிய பாடமாக இருக்கலாம், அல்லது ஒன்லைன் மூலமாக படிக்கக்கூடிய நேரடியாக இது போன்ற பாடங்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஏற்கனவே யூடியூப்லே பதிவு செய்யப்பட்ட அல்லது ஏனைய வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யப்பட்ட எங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பாடங்களாக இருக்கலாம். யார் எதுவாக இருந்தாலும் அதற்கு மூன்று விதமான தயாரிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். மூன்று விதமான வகைகளில் அதனுடைய முழு பயனை நாங்கள் பிரிக்க முடியும். முதலாவது பாருங்க, ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதிலே மூன்று கட்டங்கள் இருக்கின்றன. மூன்று கட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது, பாடத்திற்கு முன்னால் தயாராகுவது. பாடத்தை நாங்கள் கேட்பதற்கு முன்னால், பாடத்துக்கு வருவதற்கு முன்னால், வகுப்பிலே பாடத்துக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் தயாராகுவது. இது 10 வீதம். 100லே 10 வீதம் பாடத்துக்கு முன்னால் உள்ள தயாரிப்பு. அடுத்து பாடத்துக்கு செல்லுதல், அதிலே சரியான முறையிலே கலந்து கொள்ளுதல், இது 30 வீதம். மொத்தம் 40 வீதம். இது அவன் எஞ்சிய பெரும்பான்மையான அரைவாசிக்கும் மேலுள்ள பணி எங்கே இருக்கிறது? வகுப்புக்கு பின்னால் உள்ள, வகுப்பு முடிந்ததன் பின்னால் நாங்கள் எவ்வாறு சென்ற வகுப்பை நாங்கள் சென்றுவிட்ட வந்த வகுப்பை நாங்கள் எவ்வாறு மீட்டுகின்றோம், அதனை பதிவு செய்து கொள்வதற்காக, உள்ளத்திலே ஆழமாக இருத்திக் கொள்வதற்காக நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி. எனவே பெரும்பான்மையான முயற்சி என்ற பாடத்தை படித்து விட்டு வந்ததன் பின்னால் எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஆசிரியரிடத்திலே மிக ஒரு குறுகிய ஒரு பகுதி தான் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா நாங்க எல்லாருமே இந்த 30 வீதத்துல மட்டும்தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். சிலர் என்ன பாடம் முடிந்ததன் பின்னால் மீட்டல் கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த மீட்டல் முறையிலே நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. தயாரிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரபு கல்லூரிகளை பொறுத்தவரையிலே ஒருவர் மாத்திரம் என்ன செய்வார், பாடம் பார்த்துட்டு போவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர பாடம் போக்குறதுக்கு வச்சுப்பாங்க. அவர் மாத்திரம் பாடம் பார்த்து கொண்டு செல்வார். மத்தாக்கள் எல்லாம் என்ன, வெறும் ஒரு காரியான மனசோடுதான் பாடத்துக்கு போவார்கள். காரியான மனசுக்குத்தான் மனசோடுதான் பாடத்துக்கு செல்வார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் முதலாவதாக இந்த பாடத்திற்கு நாங்கள் செல்லுவதற்கு முன்னால் எவ்வாறு தயாராகுவது என்பதை நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். ஒரு நாளும் நாங்கள் பாடத்துக்கு செல்லும் பொழுது எந்த விதமான அது பற்றிய அறிவும் இல்லாமல் நாங்கள் செல்வது மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். முதலாவது விஷயம் என்னன்னா, முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், பாடத்துக்கு செல்வதற்கு முன்னால் நான் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பாடத்தை பற்றி முழுமையான ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்க வேண்டும். இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். அதே போல நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய புத்தகம் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி திருப்தி இல்லாமல் நாங்கள் பாடத்துக்கு சென்றால் அந்த பாடத்தின் மூலமாக சரியான பயனை நாங்கள் அடைய முடியாது. எப்படி அந்த திருப்தியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது என்று கேட்டால், இந்த புத்தகம் எங்களுக்கு அவசியமானது. மார்க்க விடயத்தை, இந்த தலைப்பிலே இந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அதே போல அந்த புத்தகத்தை பாடமாக நடத்தக்கூடிய ஆசிரியர் மிகவும் சிறப்பான முறையிலே அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றுவர்.
அந்த பாடத்தை அவர் சிறந்த முறையில் நடத்தக்கூடியவர் என்ற விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருப்பதன் மூலமாக எங்களுக்கு அந்த பாடத்தை பற்றிய முக்கியத்துவம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அடுத்ததாக இந்த பாடத்தை நாங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுக்கு இதை படித்து முடிக்க வேண்டும், இந்த பாடத்தை நாங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்க வேண்டும். அடுத்ததாக படித்து தரப்படக்கூடிய அந்த புத்தகம் புத்தகம் அது இந்த துறையிலே மிக முக்கியமான ஒரு புத்தகம். இந்த துறையிலே ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்திலே ஏனைய புத்தகங்கள் இல்லாத பல நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு என்ன நடக்கின்றது? அந்த பாடத்தை பற்றிய ஒரு திருப்தி வருகிறது. அதேபோல அந்த பாடத்துக்கும் எங்களுக்கு மத்தியில ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இந்த பாடம் ஏன் முக்கியம்? என்னை பொறுத்தவரையிலே ஏன் இந்த பாடம் முக்கியம் என்பது எங்கள் ஒவ்வொருவரை பொறுத்தும் அது வித்தியாசப்படும். எங்கள் ஒவ்வொருவரை பொறுத்தும் வித்தியாசப்படும். அந்த பாடத்தை பற்றிய தேவை, அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம், ஆசிரியருடைய முக்கியத்துவம் இதெல்லாம் ஒவ்வொருவரை பொறுத்தும் வித்தியாசப்படலாம். எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்று சொல்ல முடியாது. எனவே ஒரு பாடத்துக்கு நாங்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த பாடம் எனக்கு தேவையா? இந்த வகுப்பு எனக்கு தேவைதானா? இந்த புத்தகத்தை படிப்பது எனக்கு தேவைதானா? எந்த அளவுக்கு எனக்கு அதிலே தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் அந்த 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 முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த பாடத்திலே எங்களால் சரியான பயனை நாங்கள் பெற முடியும். அடுத்ததாக 2வது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பாடத்தினுடைய உள்ளடக்கம் என்ன? பாடத்தின் உள்ளடக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியான விளக்க உரை வழங்கப்பட போகிறது? ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த அளவுக்கு இந்த பாடத்தை நன்காக புரிந்து வைத்திருக்கிறார் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்வது எங்களுக்கு அந்த பாடத்திலே ஒரு சுறுசுறுப்பை, எங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பாடத்திலே கலந்து கொள்வதன் மூலமான நோக்கம் என்ன? இந்த பாடத்திலே கலந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் வரையறுக்க வேண்டும். எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் ஃப்ரீயாகிறோம், போய்த்து பார்ப்போம் என்ன நடக்குது. அப்படி என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பாடத்திற்கு நாங்கள் செல்லக்கூடாது. மாற்றமாக நோக்கத்தை முதலாவது நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். என்ன நோக்கத்திற்காக நாங்கள் இந்த பாடத்திலே கலந்து கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த நோக்கத்தை வைத்து நாங்கள் அந்த பாடத்தை கவனிக்கக்கூடிய முறையில் பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படும். அதற்கு தயாராகக்கூடிய முறை வித்தியாசமாக இருக்கும். அதற்கு தயாராகக்கூடிய முறை வித்தியாசமாக இருக்கும். அதே போல அதில் நோட்ஸ் எடுக்கக்கூடிய முறை வித்தியாசப்படும். அதனை மீட்டக்கூடிய முறை வித்தியாசமாக இருக்கும். எனவே உதாரணமாக இந்த துறையிலே, இந்த பாடம் நடக்கக்கூடிய அந்த துறையிலே இது எனக்கு முதலாவது பாடமா அல்லது இதுக்கு முன்னால் படித்த பாடத்தை ஒரு மீட்டக்கூடிய ஒரு பாடமா, மேலதிகமான ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கான உதாரணமா உசூல் ஃபிக்ஹ் அல்லது நஹ்வு அல்லது ஹதீஸ், தஃப்சீர் இந்த துறைகளிலே இது அன்றுதான் நாங்கள் இந்த பாடத்தை படித்து தெரிந்து கொள்வதற்காக முதலாவதாக நாங்கள் செல்கிறோமா என்று சொன்னால், அதற்கு நாங்கள் தயாராகக்கூடிய முறை வேறு, அதிலே நாங்கள் குறிப்பெடுக்கக்கூடிய முறை வேறு, அதனை நாங்கள் மீட்டக்கூடிய முறை வேறு. எனவே முதலாவதாக நாங்கள் என்ன பாடம் என்பதை பொறுத்தும், எப்படி அந்த பாடத்தினுடைய இயல்பை பொறுத்து, அல்லது பாடத்திலே கலந்து கொள்ளக்கூடியவருடைய நிலைமையை பொறுத்து இந்த நோக்கங்கள் வேறுபடும். உதாரணமாக இந்த பாடம் ஒரு உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய, உள்ளட்சத்தை அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, வணக்க வழிபாடுகளிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடம் என்பதாக இருந்தால், அந்த பாடத்திலே நாங்கள் அமர்ந்து எப்படியாவது எங்களுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்கள் அதிகரிப்பதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும். அங்கு போய் நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு அல்லது வேறு விடயங்களிலே கவனம் செலுத்துவது முக்கியமல்ல. அங்கு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய விடயத்திலே தான் நாங்கள் ஈடுபட வேண்டும். நாங்கள்
மார்க்க சட்டதிட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சட்டதிட்டங்களை கல்வி ரீதியான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்புக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்கு அது எங்களுடைய முதல் முதல் வகுப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் வித்தியாசமான முறையில் தயாராக வேண்டும். அது எங்களுடைய மேலதிகமான வகுப்பாக இருந்தால் ஏற்கனவே படித்த விடயத்தை மீட்கக்கூடிய விதத்திலே அல்லது மேலதிகமான தகவலை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் தயாராகக்கூடிய முறை வித்தியாசமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் படிக்க செல்லக்கூடிய பாடம் நாங்கள் எங்களுக்கு பல கல்வி ரீதியான தகவல்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்பதாக நாங்கள் வைத்துக் கொண்டால் அதிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் ஒரு பாடத்திற்கு தயாராகிவிட்டு செல்வது அந்த பாடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனை பன்மடங்காக ஆக்கும். நாங்க ஒரு பாடத்தை பார்க்காம என்ன ஏது என்று எதுவுமே தெரியாமல் என்ன புத்தகத்திலே பாடம் நடக்க போகிறது, அதில் என்ன சொல்லப்பட போகிறது, அந்த ஆசிரியர் யாரு, எவரு, இது எந்த நோக்கம், எங்களுக்கு என்ன நோக்கம் என்றே தெரியாது என்ற எதுவுமே எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் வெறுமையாக நாங்கள் பாடத்துக்கு சென்றால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை விட நாங்கள் ஏற்கனவே தயாராகி பல்வேறு தயாரிப்புகளோடு நாங்கள் சென்றால் அதிலே கிடைக்கக்கூடிய பயன் பல மடங்குகள் வித்தியாசம். அதனால்தான் நாங்கள் கூட இந்த வகுப்பில என்ன கற்றுத்தரப் போகிறோம் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியதற்கான காரணம் என்ன? அதனால்தான் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். நீங்கள் படித்துவிட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் படித்துவிட்டு வந்தவர்களுக்கும் படித்துவிட்டு வராதவர்களுக்கும் இடையே வளைக்கும் மடுவுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே படித்துவிட்டு வந்தால் அந்த அந்த விஷயம் எங்களுடைய உள்ளத்திலே மிக நன்றாக சிந்தனையிலே நன்றாக பதியும். ஏற்கனவே தயாராகிவிட்டு வந்தால் படித்துவிட்டு வந்தால் ரைட். இப்பொழுது நாங்கள் எப்படி படிப்பது? பாடத்துக்கு வருவதற்கு முன்னால் படிக்க வேண்டும். ஓகே, அதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு பாடத்துக்கு நான் வகுப்புக்கு செல்வதற்கு முன்னால் நான் படித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு புரிகின்றது. ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்ன? என்ன செய்வது? எப்படி படிப்பது? எப்படி படிப்பது? வகுப்புல சென்ற படிக்கிறதுக்கும் நான் ஏற்கனவே படிச்சுட்டு போறதுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு சில ஆட்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்ப முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு புத்தகம் உதாரணமாக ஃபிக்ஹ் கிதாப்னு எடுப்போம் நாங்க உதாரணமா. ஃபிக்ஹ் கிதாப் என்ன? சஃபீனத்துல் நஜாவ எடுப்போமே, அல்லது உம்தத்துல் அஹ்காம், உம்தத்து சாலிக் என்ற நூலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அல்லது புலூகுல் மராம் என்ற ஹதீஸ் கிதாபு, அல்லது தஃப்சீர்ல ஒரு தஃப்சீருல் ஜலாலை, இப்படி ஏதாவது ஒரு நூலை நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரியா? எடுத்துக்கொண்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நூலை எந்த நூல் எங்களுக்கு ஆசிரியர் அடிப்படையில் படித்து தரப்படுகிறது, உதாரணம் சஃபீனத்துல் நஜா என்ற ஃபிக்ஹ் நூல். அந்த நூலை ஷாஃபி மதுஹபிலே முதலாவதாக ஃபிக்ஹ் படிப்பதற்காக அரபு கல்லூரியிலே பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? ஆம், அன்றைய வகுப்பிலே எவ்வளவு ஆசிரியர் படித்து தருவார் என்று எங்களுக்கு தெரிகிறதோ அந்த அளவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? படித்து அதனை இயன்ற அளவு நாங்கள் சொந்த முயற்சியிலே புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையாக அணுவாக துல்லியமாக பார்த்து நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் எழும்பும். அந்த கேள்விகளை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேள்விகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக இந்த ஆசிரியர் என்ன நாடுகிறார்? இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த வார்த்தையை ஆசிரியர் அந்த வசனத்தை ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற கேள்விகளை எல்லாம் உருவாக்கி நாங்கள் அந்த மத்தினை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த மத்தினை நாங்கள் படித்து அதனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? வேறு எந்த விதமான உதவிகளையும் பெறாமல், வேற நூட்களை அதாவது அந்த நூட்களுக்கு எழுதப்பட்ட ஷரஹ், விளக்கங்கள், இவற்றை எதனையும் படிக்காமல் அந்த நூலை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். ரைட். அந்த முயற்சி முடிவுற்றதன் பின்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நூலுக்கு ஏதாவது சுருக்கமான விளக்கங்கள் இருந்தால் அவற்றை நாங்கள் எடுத்து படிக்க வேண்டும். விளக்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நூட்களுக்கும் எழுதப்படக்கூடிய
அந்த விளக்க நூட்கள் வந்து பல்வேறு விதமான நூட்கள் காணப்படுகின்றன. பல்வேறு விதமான விளக்க நூட்கள். சில விளக்க நூட்கள் அந்த நூலுக்கே இன்னொரு விளக்கம் தேவை. உதாரணமாக உதாரணமாக சொல்லுங்க பாக்க. ஒரு ஒரு நூல், அந்த நூலுக்கு எழுதப்பட்ட விளக்கத்துக்கு இன்னொரு விளக்கம் அவசியமான நூல் ஒன்று யாருக்காவது சொல்லலாமா? அது அரபு கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய நூட்களை சொல்லலாம். ஆ, உதாரணமாக. ஆ, உதாரணமாக எங்களுக்கு அஜ்ருமியா, அல் அஜ்ருமியாவை எடுத்துக்கொள்வோமே. நஹ்வுல உள்ள அஜ்ருமியா என்ற நூல். அந்த நூலிலே விளக்கம் என்ன? என்ன நூல்? விளக்கம். அல் கவாக்கிபு துர்ரியான்னு சொல்லுவோம் உதாரணமா. அல் கவாக்கிபு அத்துர்ரியா வந்து ஆஜ்ருமியாக்கு எழுதப்பட்ட ஒரு ஷரஹ். அப்ப அந்த கவாக்கிபு துர்ரியா என்ற அந்த ஷரஹ அதை சாதாரணமா வாசித்து படித்து விளங்கலாம் வேண்டாம். அதுவும் விளக்கம் சொல்லப்பட வேண்டிய நூல். சொல்லப்பட வேண்டிய அளவுக்குள்ள ஒரு நூல். அதனையும் நேரடியாக வாசித்து விளங்க முடியாது. ஆனா அப்படியான நூட்களை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. இலகுவாக சாதாரணமாக வாசித்து விளங்குவதற்கு எழுதப்பட்ட விளக்க நூல்கள் இருக்கின்றன. சாதாரணமாக படித்து விளங்குவதற்கான நூட்கள் இருக்கின்றன. ஃபத்ஹுல் கரீம், மத்னு அபி ஷுஜா என்ற நூலுக்கான விளக்க உரை நூல் ஃபத்ஹுல் கரீம். ஷாஃபி மதுஹப்ல ஃபிக்ஹ் நூல். அந்த ஃபத்ஹுல் கரீமை சாதாரணமாக வழங்கலாம்னா இல்ல, வழங்க முடியாது. அந்த நூல் சரி வராது நாங்க படிக்கிறதுக்கு. அப்ப அதை விட சில நன்று இலகுவான நடையில் எழுதப்பட்ட ஏதாவது நூட்கள் இருந்தால் அவற்றைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். ஆழமான விபரமான கருத்துக்களை, கருத்து வேற்றுமைகளை எல்லாம் உள்ளடக்கி பெரிய விளக்கம் சொன்ன நூட்கள், நூட்களையோ அல்லது பாடங்களையோ நாங்கள் கேட்கக்கூடாது. சுருக்கமான ஒரு விளக்க நூலைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். அது எதற்காக நாங்கள் படிக்கின்றோம் என்று சொன்னால், எதற்காக வேண்டி நாங்கள் படிக்கின்றோம்? நாங்கள் ஏற்கனவே வாசித்த அந்த அடிப்படை நூலை வாசித்து புரிந்து கொண்டது எங்களுடைய புரிதல் சரிதானா? அதிலே எங்களுக்கு ஏற்பட்ட கேள்விகளுக்கு பதில்கள் இந்த நூட்களிலே இருக்கின்றனவா என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாங்கள் படிக்கின்றோம். இப்ப சிலாக்களுக்கு யோசிக்கலாம். இப்ப நான் படிக்கிற இந்த நாங்க படிக்கக்கூடிய ஒரு நூலுக்கு உதாரணமாக ஒரு எந்த விளக்கத்தை நான் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நான் எப்படி போய் கண்டுபிடிப்பது? இப்படி என்றால் அந்த துறை சார்ந்த அறிஞர்களிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு துறையிலும் இன்று கலாநிதிகள் இருக்கிறார்கள். அப்படித்தானே? உலகத்திலே எங்களுக்கு முன்பு ஒரு காலத்திலே தான் உலகத்தில் உள்ள கலாநிதிகளை எல்லாம் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த துறையைச் சேர்ந்த கலாநிதிகளாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளின் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த நூலுக்கு சிறந்த சாதாரணமாக வாசித்து புரியக்கூடிய ஒரு ஆசிரியர் இல்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய ஏதாவது விளக்க நூல் இருக்கிறதா என்று நாங்கள் விசாரித்து அப்படியான விளக்க நூல் இருந்தால் அவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். ரைட். இதை படிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் ஏற்கனவே புரிந்தது சரியா இல்லையா என்பதை நாங்கள் திருத்திக் கொள்ள முடியும். அடுத்தது எங்களுடைய தகவல் நன்கு சிந்தனையிலே நன்றாக பதியும். ரைட். இப்பொழுது இந்த இந்த முறையில் நாங்கள் பாடத்தை நாங்கள் பார்த்துவிட்டு ஏற்கனவே தயாராகி வருவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? யாருக்கு சொல்லலாம்? இப்ப இப்படியெல்லாம் நாங்க தயாராகிட்டு வகுப்புக்கு நாங்க வாரோம். வகுப்புக்கு வந்து ஆசிரியருக்கு முன்னால அமர்றோம். அல்லது பாடத்தை ஆன்லைன்ல கேட்கறதுக்கு ரெடி ஆகிறோம். அப்படியான இந்த நேரத்திலே இதனால் ஏற்படக்கூடிய எங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம் சொல்லுங்க. பாடத்துல வந்தா நாங்க முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்ன? பாடத்துக்கு வந்தால் நாங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய வேலை என்ன? பொதுவாக யாரை சொல்லலாம்? பாடத்துல முக்கியமா நாங்க என்ன செய்யறோம்? நோட்ஸ் எடுக்கிறோம். அப்படித்தானே? பாடத்துல வந்து நாங்க முக்கியமாக செய்யக்கூடிய வேலை வந்து நோட்ஸ் எடுக்கிறது. ஓகே. அப்ப நோட்ஸ் எடுக்கட்டா சில ஆட்கள் நோட்ஸ் எடுக்கிறேன்னு ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எழுதுவார்கள். எல்லாவற்றையும் எழுதுவார்கள். ஆனால் யார் பாடம் பார்த்து விட்டு வருவார்களோ, யார் பாடத்தை படித்து விட்டு வருவார்களோ அதற்கு ஒரு விளக்கத்தையும் சேர்த்து ஒரு பாடத்தை ஏற்கனவே பார்த்து படித்துவிட்டு தயாராகி
அதற்கான ஒரு விளக்கத்தையும் படித்துவிட்டு வருவாரோ அல்லது விளக்கத்தை கேட்டுவிட்டு வருவாரோ, அவர் என்ன செய்வாரு? அவர் ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பதிய மாட்டாரு. ஏன்? அவருக்கு தெரியும். இவர் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் ஏற்கனவே நான் படிச்ச அந்த புத்தகத்துல இருக்குது. அதுக்கு இவர் சொல்லக்கூடிய ஆதாரம் இருக்குது. அந்த தாரீஃப், அந்த வரை விளக்கம் ஏற்கனவே அந்த புத்தகத்துல இருக்குது. எனவே நான் திரும்ப திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் அந்த புத்தகத்துக்குரிய விளக்க நூல் இவர் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அவற்றை நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டு கிரகித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு மட்டும்தான் எனக்கு இருக்குது. அப்ப நான் ஏற்கனவே அந்த படிச்ச அந்த விளக்க நூலில் இல்லாத, இந்த விளக்க முறையில் இல்லாத விடயங்களை மாத்திரம் ஆசிரியர் சொல்லும் பொழுது அதை மாத்திரம் பதிவு பதிவு செய்தால் போதுமானது. அதை மாத்திரம் பதிவு செய்தால் போதுமானது. அஹ் எனவே இந்த பாடத்தை நாங்கள் கேட்கும் பொழுது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இது அதாவது வகுப்புகளிலே நாங்கள் நேரடியாக ஆசிரியரிடத்திலே சென்று பள்ளி வாயிலோ அல்லது நமது அரபு கல்லூரிகளிலோ ஏதாவது ஒரு இடத்திலே நாங்கள் நேரடியாக ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்து பாடங்களை கேட்கும் பொழுது ஆசிரியர் பாடத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு போவார். நாங்க எழுதுறதுக்காக எங்களுக்கு டைம் எல்லாம் தருவாரா? டைம் எல்லாம் தரமாட்டார். அப்படித்தானே? எனவே நாங்கள் எப்படியாவது அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் பேசிக்கொண்டே போகும் பொழுது நாங்கள் குறிப்பெடுப்பதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனா இன்றைக்கு என்ன நடந்துட்டு கேட்டா, முந்தி காலத்துல அப்படித்தான் எல்லாரும் ஒரு பயான கேட்டால், ஒரு பாடத்துக்கு போனால் அந்த பாடம் முடிகிறதுக்குள்ளார எப்படியாவது ஆசிரியர் சொல்வதை விளங்கி அதனை குறிப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன, நிறைய பேர் இது ரெக்கார்ட் செய்யலாம் தானே, எங்களுக்கு ரெக்கார்ட் செஞ்சு புறவு கேட்கலாம், அல்லது இந்த உதாரணமா ஆன்லைன்ல இது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, அல்லது யூடியூப்ல அதை எப்ப வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம், அல்லது யூடியூப்ல பாடத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு நிறுத்தி நிறுத்தி கேட்கலாம். அப்படித்தானே? நேரடி ஆசிரியர் இருந்தால்தான் ஆசிரியர் இருக்க மாட்டார். ஆனா யூடியூப்ல அல்லது வாட்ஸ்அப்ல ஏனைய இடங்கள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடங்களை நாங்க நிறுத்தி நிறுத்தி அழகா ஆறுதலா நோட்ஸ் எடுத்துன்னு போகலாம். இந்த வேலையை நாங்க செய்யக்கூடாது. இந்த வேலையை குறிப்பாக நாங்கள் யூடியூப்லயோ அல்லது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடங்களையோ கேட்கும் பொழுது நிறுத்தி நிறுத்தி நாங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாங்கள் நிறைய பாடங்களை அப்படித்தான் நாங்கள் படிக்கிறோம். அப்படித்தானே? நேரடியாக படிக்கக்கூடிய பாடங்களை விட அதிகமானவர்கள் குறிப்பாக அரபு கல்லூரிகளிலே கற்று வெளியேறியவர்கள் மாணவர்கள் இப்பொழுதும் ஆசிரியத்தில் நேரடியாக கற்கிறார்கள். மற்றவர்கள் அப்படியான வாய்ப்பு குறைவு. எனவே ஆன்லைன் மூலமாகத்தான் நாங்கள் நிறைய படிக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு விரும்பினா நிறுத்தலாம் தானே என்று நாங்க என்ன கவனஈனமாக இருக்கக்கூடாது. பாடத்தை நிறுத்தாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து அப்படியே கேட்டுக்கொண்டு போக வேண்டும். எவ்வளவு எங்களால் நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாங்கள் நிறுத்தி 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 நோட்ஸ் எடுப்போமாக இருந்தால் எங்களுடைய சிந்தனை பலவீனம் அடைந்துவிடும். தகவல்களை அவசரமாக கிரகித்து பதிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமை குன்றிவிடும். அந்த திறமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படியாவது ஆசிரியர் சொல்லும் பொழுது சரியாக புரிந்து அதனை நோட்ஸ் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடையிலே நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தி நாங்கள் செய்வதன் மூலமாக ஒன்று எங்களுடைய அறிவு சோம்பல் எங்களுக்கு ஏற்படுகிறது. எங்களுடைய சிந்தனை ஆற்றல் குறைந்து கொண்டு செல்லும். அதே நேரத்தில் எங்களுக்கு அதிகமான நேரமும் போகும். அதிகமான நேரமும் செலவாகும். 1 மணி நேர பாடத்தை 2 மணி நேரமாக போகும். எங்களுக்கு என்ன கேட்டு முடிப்பதற்கு 2 மணி நேரம் ஆகலாம். நிறுத்தி நிறுத்தி நாங்கள் கேட்கும் பொழுது. எனவே அது நேர விரயமும் அதிலே ஏற்படுகிறது. அப்படி இல்லாமல் நாங்கள் புரியக்கூடியவற்றை எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு சென்று விட்டு புரியாத இடத்தை மாத்திரம் பிறகு நாங்கள் திரும்ப கேட்டு நாங்கள் குறித்து கொண்டால் அது மிகச்சிறந்த ஒரு முறை. அது கொஞ்ச நேரம் தான், சில இடங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு மிஸ் ஆகிக்கும். ஒரு 3, 4, 5, 7, 8 இடங்கள் தவறி இருக்கும். அந்த இடத்தை மாத்திரம் நாங்கள் கேட்டு செல்வதற்கு ஒரு 5 நிமிடமும் போகாது. 5 நிமிடமும் செல்ல மாட்டாது. அதே போல நேரடியாக ஆசிரியத்தில் கற்கக்கூடிய நேரத்திலும் ஏனைய மாணவர்கள் நோட்ஸ் எடுத்திருப்பார்கள் தானே. எனவே நாங்கள் நோட்ஸ் எடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை என்று நாங்கள் பொதுப்போக்காக இருந்தால் எங்களுடைய சிந்தனை திறன் மழுங்கி போய்விடும். அடுத்ததாக நாங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த வேகம் எங்களிடத்தில் இல்லாமல் சொன்னோம். நாங்கள் ஆசிரியரோடு சேர்ந்து நோட்ஸ் எடுக்கக்கூடிய நேரத்திலே தான் எங்களுடைய வேகம் அதிகரிக்கும். எங்களுடைய நோட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த திறமை வேகம் எல்லாம் நாங்கள் வளமையாக ஒரு விடயத்தை செய்து வரும் பொழுதுதான் அது அதிகரித்து செல்லும். அது எந்த அளவுக்கு நோட்ஸ் எங்களுக்கு அவசரமாக எடுக்க முடியுமோ அது பெரிய ஒரு திறமை. அது பெரிய ஒரு திறமை. அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் கட்டாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கல்வியிலே முன்னேற முடியும்.
கல்வியிலே நிறைய பேர் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்ற திறமைகளிலே கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான். இது போன்ற திறமைகளில் கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் முக்கியமான பிரச்சனை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாடத்துக்கு வருவதற்கு முன்னால் ஏற்கனவே பாடத்தை படிக்கிறது முதலாவது விஷயம். பாடத்தை படிச்சு தயாராகிறது தான் பாடத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் அதுதான். அது அல்லாமல் என்ன, பாடம் நடக்கும் பொழுது எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாதவாறு நாங்கள் தயாராக வேண்டும். எந்த விதமான சிந்தனைகளும் வேறு சிந்தனைகளும் இடையிலே எங்களுக்கு குறுக்கிடாத வகையிலே நேரத்தை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருந்து நாங்கள் பாடத்தை தொடர்வதாக இருந்தால் நாங்கள் எந்த விதமான வேறு அலுவல்களும் எங்களை யாருமே தொல்லை கொடுக்காத நேரங்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்வது எங்களுக்கு அந்த பாடத்தை நன்கு கிரகிப்பதற்கு எங்களுக்கு என்ன செய்யும், உதவியாக இருக்கும். அதே போல தேவையான நோட் புக்குகளை, பேனா பென்சில்களை எல்லாம் நாங்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னது போல, இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் சொன்னது போல, பாடத்துக்கு முன்னாலே நாங்கள் இந்த பாடத்திலே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்று நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று அந்த இஹ்லாஸ் எங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுக்கு இஹ்லாஸ் இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த கற்கக்கூடிய விடயத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதிலே அல்லாஹ்தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். எங்களுடைய வாழ்க்கையில் அதனை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இவ்வளவும் சுருக்கமாக நாங்கள் ஒரு பாடத்துக்கு சமூகம் அளிப்பதற்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்பொழுது தயாராகி என்ன செய்துவிட்டோம், பாடத்துக்கு வந்துவிட்டதன் பின்னால் நாங்கள் பாடத்திலே முக்கியமாக 2 விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது விடயம் என்ன? முதலாவது விடயம் ஏற்கனவே சொன்னீங்க. முதலாவது நன்கு புரிந்து கொள்ளுதல். பாடத்தை புரிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமானது. ஆசிரியர் சொல்லக்கூடியதை நாம் சரியாக புரிந்து கொள்வது, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் கேட்டு புரிந்து கொள்வது. வெறுமனே கேட்டுக்கொண்டு சொல்வதல்ல, அதை புரிந்து கொள்வது, கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய புதிய தகவல்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பதிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் என்ன பார்ப்போம், பாடங்களை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். பாடங்களை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பாட நேரத்திலேயே பாடத்தை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்ன விடயம்தான். பாட நேரத்திலேயே, பாடம் நடந்து முடிவதற்கு முன்னாலே அந்த சொல்லப்படக்கூடிய விடயங்களை எங்களால் இயன்ற அளவு உயர்ந்த அதிக அளவு நாங்கள் புரிந்து கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். பிறகு மற்றவரிடத்திலே கேட்டு புரிந்து கொள்ளலாம் அல்லது ரெக்கார்டை கேட்டு புரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எனவே நாங்கள் எப்படியாவது பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பாடத்திலே ஆசிரியர் சொல்லும் பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதை பற்றி ஒரு கவலை எங்களுக்கு வர வேண்டும், புரியவில்லையே என்று. அதாவது அடுத்த முறை நாங்கள் மிகவும் கவனமாக அந்த பாடத்தை நாங்கள் கேட்போம். இரண்டாவது, நாங்கள் ஆசிரியரோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பது, எங்களுடைய அசைவுகளினால் நாங்கள் அந்த பாடத்தை நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் காட்டுவது, இவைகளெல்லாம் குறிப்பாக நேரடியாக ஆசிரியருக்கு முன்னால் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதோ என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பாடத்திலே ஆர்வத்தோடு இருக்கிறோம் என்பதை ஆசிரியருக்கு காட்ட வேண்டும். அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் மூலமாக நாங்கள் பயனடைகிறோம் என்பதை அவருக்கு நாங்கள் எப்படியாவது காட்ட வேண்டும். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஆசிரியருக்கு எங்களுக்கு பாடம் நடத்துவதற்கு மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதே போல ஆன்லைன் நடந்தாலும் கூட ஆசிரியர் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதில்களை நாங்கள் சொல்வது, புரியாவிட்டால் கேள்விகளை கேட்பது, இவையெல்லாம் என்ன எங்களுக்கு மிக முக்கியமான பயனை தரும்.
ஆசிரியரை நன்கு கவனிப்பது, ஆசிரியருடைய முகத்தை பார்த்து கொண்டு நாங்கள் இருப்பது, அதே போல கவனத்தை நாங்கள் சிதறவிடாமல் கவனமாக இருப்பது, சொல்லப்படக்கூடிய புதிய தகவல்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவது. எனவே எந்த அளவுக்கு மாணவர்கள் பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று ஆசிரியருக்கு விளங்குகிறதோ அந்த அளவுக்கு ஆசிரியர் சிறப்பாக பாடம் நடத்த முடியும், சிறப்பாக பாடம் நடத்த முடியும். அடுத்ததாக ஏதாவது ஒரு கேள்வி பிரச்சனை வந்தால் அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும், நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு சிக்கலான ஒரு விடயம், இன்றைய மாணவர்களிடத்திலே இல்லாத ஒரு விடயம். மாணவரிடத்திலும் இல்லை, நிறைய ஆசிரியர்களும் அதிலே கவனம் செலுத்துவதில்லை. கேள்வி கேட்டால் அவர்களை என்ன தட்டி கழிப்பது அல்லது அவர்களை விமர்சனம் செய்வது, ஏன் கேள்வி கேட்கிறார் என்பது என்று கடிந்து கொள்வது போன்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிக தவறான ஒரு அணுகுமுறை. மாற்றமாக அதிகமாக கல்வி கிடைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது கேள்வி கேட்பதற்கு நாங்கள் வெட்கப்படுவதுதான். கேள்வி கேட்பதற்கு நாங்கள் வெட்கப்படுவதன் மூலமாகத்தான் எங்களுடைய கல்வியிலே அதிகமான விடயங்களை நாங்கள் இழந்து விடுகிறோம். எனவே நாங்கள் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் தயங்கக்கூடாது. கேள்வி கேட்பதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்று சொன்னால், கேள்வி கேட்டால் எங்களுக்கு பாடம் விளங்கவில்லை என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று ஒரு எண்ணம். இப்படி நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாவிட்டால் கேட்கக்கூடியவன் தான் கற்றுக்கொள்ள முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய அறிவாளியாக இருக்க காரணம் பிலிசானின் சஊல், அதிகமாக கேள்வி கேட்டுதான் அவர்கள் படித்துக் கொண்டார்கள். அதனால் தான் சொல்வார்கள், வெட்கப்படுபவர் கல்வி கற்றுக்கொள்ள முடியாது, கற்கப்படுபவர் கல்வி கற்க முடியாது என்பதாக சொல்வார்கள். எனவே அடுத்தது வெட்கம். இந்த ரெண்டும் எனக்கு தெரியாது என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்று நாங்கள் நினைப்பது, அல்லது கேள்வி கேட்டால் ஏதாவது பிழையாகி விடுமோ, கேள்வியை சரியாக முறையில கேட்க முடியாமல் பிழையாகி விடுமோ என்ற ஒரு பயம். சில வேளை கேள்வி கேட்பதிலே எங்களுக்கு அந்த வசனம் சரியாக வரமாட்டாது. எப்படி கேள்வி கேட்பது என்ற எங்களுக்கு திண்டாட்டமாக இருக்கலாம். இப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த பகுதி எனக்கு விளங்கவில்லை, திரும்ப சொல்ல முடியுமா என்று நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் கேள்வியை அப்படி கேட்க முடியும். எனவே எந்த ஒரு விடயத்தையும் தெரியாமல் அந்த பாடத்திலே இருந்து நாங்கள் எழும்பக்கூடாது. ஒரு பாடத்திலே வகுப்பிலே எதனையும் நாங்கள் தெரியாமல் எழும்பக்கூடாது. அதுதான் அவர் ஆசிரியர்களும் அப்படித்தான். என் வகுப்பிலே எந்த ஒரு மாணவனும் நான் படித்துக் கொடுத்த எந்த ஒரு விடயமும் தெரியாமல் அவன் வகுப்பில் இருந்து எழும்பக்கூடாது என்பதை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயம்தான் இது. இவ்வளவும் நாங்கள் சொன்னது என்ன? பாடத்தை புரிந்து கொள்வதற்கான முயற்சி, அதற்கான சில வழிமுறைகள், சில ஆலோசனைகள் தான் சொல்லப்பட்டது. இப்பொழுது இரண்டாவது விடயம் என்ன? பாடத்தின் போது நாங்கள் நோட்ஸ் எடுப்பது. அப்படித்தானே? நோட்ஸ் எடுப்பதை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பாடத்திலே ஆசிரியர் சொல்லக்கூடிய விடயங்களில் எதனை எழுதுவது, எதனை விடுவது என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது சட்டம் என்று ஒன்று கிடையாது, பொது விதி ஒன்று கிடையாது. இதைத்தான் எழுத வேண்டும், இதை எழுதக்கூடாது, அப்படி பொது விதி ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பாடத்தினுடைய இயல்புக்கேற்ப, பாடம் என்ன தலைப்பு, என்ன நோக்கத்துக்காக பாடம் நடத்தப்படுகிறது, அதே நேரத்தில் நாங்கள் எதற்காக பாடத்துக்கு செல்கிறோம், ஒரே பாடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருடைய நிலைமையும் வெவ்வேறாக இருக்கும். ஒருவருக்கு அதுதான் முதல் பாடமாக இருக்கும், இன்னொருவருக்கு அது ஏற்கனவே படித்த ஒரு பாடத்தை மீட்டுவதாக இருக்கும். எனவே ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படும். எனவே அவரை போல நானும் நோட்ஸ் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அவர் நோட்ஸ் எடுக்கலாம், அப்ப நாங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிறைய எழுதுறாரு, நான் கொஞ்சம் தான் எழுதினேன் அப்படின்னு நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எழுத வேண்டிய தேவை குறைவாக எழுதினால் போதும். அவர் கொஞ்சம் எழுதுறாரு, எனவே நானும் கொஞ்சம் தான் எழுதணும்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. முதலாவது பாடத்துக்கு போனால் நிறைய விஷயங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் புதிதாக இருந்தால் அவற்றை எழுத வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே பாடத்தை பொறுத்து, பாடத்தினுடைய இயல்பு, எங்களுடைய தேவை, இவற்றை பொறுத்து அது எழுதக்கூடிய விடயம் கூடுதலாக குறைவாக இருக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல ஒரு உரை உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய தக்குவாவை ஏற்படுத்துவதற்கு, எங்களுடைய வணக்கத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு உரையாக இருந்தால் அதில் நிறைய நோட்ஸுகள் நாங்கள் எடுப்பது கிடையாது. ஆனால் ஒரு
முக்கியமான ஒரு பாடமாக இருந்தால் சுற்றுவிலே மூலமான ஒரு பாடம், சுவிலே ஒரு முக்கியமான ஒரு பாடம், இதுவரைக்கும் எங்களுக்கு புரியாத பல விடயங்களை அதில் சொல்லப்படுவதாக நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சில ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள், அவருடைய விளக்கம் பெரிய விளக்கம் எல்லாம் சொல்ல மாட்டார். ஒரு வசனத்தை சிறு வசனத்துக்கு அவருடைய கருத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு சொல்லுவார். பெரிய விளக்கம் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆதாரம், கருத்து வேற்றுமை, அறிஞருடைய விளக்கம் இதெல்லாம் சொல்லாம வெறுமனே அந்த வசனத்தை மாத்திரம் விளங்கப்படுத்திட்டு போவார். அப்ப அதுல எங்களுக்கு பெரிய நோட்ஸ் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொரு ஒரு மிக விரிவாக பாடத்தை நடத்துவார். அதுல நாங்க நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டி வரும். இப்படி பல காரணங்களினால் அந்த நோட்ஸ் எடுக்கக்கூடிய முறையில் மாற்றம் இருக்க முடியும். அஹ் அந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நாங்கள் அப்ப நோட்ஸ் எடுப்பதில் எதிலே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், படிக்கக்கூடிய அந்த நூலை அந்த விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குரிய குறிப்புகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் சில வேளை ஆசிரியர் சொல்லும் பொழுது எங்களுக்கு நன்றாக புரிவது போன்று இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் சென்றதன் பின்னால், ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம், பல வருடங்கள் சென்றதன் பின்னால் அதே நூலை எடுத்து பார்த்தால் என்னவென்றே சில வேளை புரியாமல் சென்று விடுவ வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் எப்பொழுது பார்த்தாலும் எங்களுக்கு அது புரியக்கூடிய விதத்திலே நாங்கள் நோட்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஏனைய ஏனைய நூட்களில் ஏற்கனவே நாங்கள் படித்த ஷரஹ் அதிலே உள்ள விடயங்களை திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதவற்றை தான் புதிதாக கேட்கக்கூடிய விடயங்களை தான் நாங்கள் எழுத வேண்டும். அப்படி இல்லாமல் அடுத்ததாக நாங்கள் சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்று சொன்னால், ரெண்டுல ஒன்றைத்தான் செய்ய முடியும். ஒன்றில் பாடத்தை கேட்டு புரிந்து கொள்ள முடியும், அல்லது எழுத முடியும். ரெண்டையும் செய்ய முடியாது சிலாக்களுக்கு. சிலாக்கள் ரெண்டையும் செய்யும். புரிந்து எழுதிக் கொள்வதற்கும் அவர்களால் முடியும். அந்த ஆற்றல் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு ரெண்டுல ஒன்றைத்தான் செய்ய முடியும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்வதிலே தான் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு பின்னால் பிறகு நாங்கள் நோட்ஸை என்ன செய்யலாம்? பதிந்து வைத்துக் கொள்ளலாம். எனவே முதல் விஷயம் ரெண்டுமே முரண்பாடு ஏற்படக்கூடிய நேரத்தில் ரெண்டையும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிதலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த புரியாமலும் நாங்கள் பதிந்து கொண்டு செல்லக்கூடாது. ஒரு விடயம் புரியாவிட்டாலும் பதிய வேண்டும் என்பதற்காக பதிந்து கொண்டு செல்லக்கூடாது. எனவே அந்த பாடம் பதிவு செய்யப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் ரெக்கார்டை கேட்டு திரும்ப நோட்ஸ் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது ஏனைய மாணவர்களிடத்திலே நாங்கள் கேட்டு நாங்கள் அந்த நோட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சில ஆசிரியர்கள் என்ன பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் அவரை கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும், எழுதக்கூடாது என்று தடை விதிப்பார்கள். இந்த நேரத்திலும் நாங்கள் கவனமாக செவிமடுத்துக் கொண்டிருப்பதுதான் எங்களுடைய கடமை. அதற்கு பின்னால் பாடம் முடிந்தது என்றால் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நோட்ஸ் குறிப்பெடுக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக நாங்கள் மிக தெளிவாக இயன்ற அளவு எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிலவரை அவசரமாக நாங்கள் எழுதுகிறோம் என்ற பெயரிலே எழுதிவிட்டு பிறகு பார்த்தால் எங்களுக்கே அதனை படிக்க முடியாமல் போய்விடும். நாங்கள் எழுதும் பொழுது எங்களுக்கு மாத்திரம் அது எழுதுவதும் கிடையாது. இன்னொருவருக்கு நாங்கள் அந்த புத்தகத்தை இரவலாக கொடுத்தால் அல்லது படிப்பதற்கு கொடுத்தால் அவருக்கும் அது பிரயோசனமாக இருக்க வேண்டும். நாங்கள் மரணித்ததன் பின்னால் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடியவர் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் எங்களுடைய குறிப்புகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏசக்கூடிய நிலையிலே நாங்கள் எழுதி வைக்கக்கூடாது. எனவே நாங்கள் மிக கவனமாக எழுதக்கூடிய நேரத்தில் அந்த நோக்கத்தை கவனத்திலே கொண்டு தெளிவாக இயன்ற அளவு நாங்கள் எழுதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். குறிப்புகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பிறகு நாங்கள் எதற்கு என்ன விளக்கம் எழுதினோம், எந்த இடத்துக்குரிய நோட்ஸ் என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போய்விடும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எழுதப்படக்கூடிய அந்த நோட்ஸுக்கு ஏற்ப இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். புத்தகத்திலே நீளமான குறிப்பாக இருந்தால் ஒரு வரி அல்லது 2 வரி குறிப்புகளாக இருந்தால் அதனை நாங்கள் எங்க எழுத வேண்டும்? எங்க எழுத வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். எங்க எழுதணும்? நீண்ட குறிப்புகளா இருந்தால்
ஆ நீண்ட நீண்ட குறிப்புகளாக இருந்தால் அதனை புத்தகத்தின் அஹ், மேலே புத்தகத்தினுடைய மேல் பகுதியில் நாங்கள் எழுத வேண்டும் அல்லது கீழ்ப்பகுதியில் எழுத வேண்டும். கீழ்ப்பகுதியில் நாங்கள் எழுத வேண்டும். பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் அதிலே சின்ன சின்ன ஒரு களிமா, ரெண்டு களிமா, மூன்று களிமாக்கள் மாத்திரம் வரக்கூடிய விடயங்களை மாத்திரம் ஒரு வார்த்தைக்குரிய அர்த்தத்தை ஒத்த கருத்து சொல்லை இப்படி ஏதாவது ஒரு விடயத்தை மாத்திரம் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பக்கத்தில் எழுத வேண்டும். இயன்ற அளவு புத்தகத்தினுடைய வரிகளுக்கு இடையிலே நாங்கள் எழுதுவதை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? சில ஆட்கள் வந்து நடுவுல எல்லாம் எழுதி வைப்பாங்க. அதனால என்ன நடக்கும் என்று என்னால் அந்த புத்தகத்தை பிறகு வாசிப்பதே சிரமமாகிவிடும். எந்த அளவுக்கு புத்தகம் வந்து ஒரு புத்தகம் எந்த அளவுக்கு நோட்ஸ் குறைவாக இருக்குமோ அந்த அளவுக்கு சிறந்ததா, அல்லது நோட்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த புத்தகம் சிறந்ததா? எது சிறந்தது? ஆ சொல்லுங்க பாப்போம். ஆ ஐநா அன்தும். ஆ அறிஞர்கள் சொல்வார்கள் எந்த அளவுக்கு புத்தகம் நோட்ஸ்கள்ல நோட்ஸ்களால் நிரம்பி இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அந்த புத்தகம், அதாவது புத்தகம் நோட்ஸ்களினால் இருள்மயமாக காட்சியளித்தால் அந்த புத்தகம் தான் ஒளிமயமானது என்பதாக சொல்வார்கள். அதாவது தேவையான எவ்வளவு நோட்ஸ்கள் எடுக்க முடியுமோ, எவ்வளவு தெளிவுகளை எங்களால் எழுதி வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சிறந்த. ஆனால் இடைநடுவிலே எழுதி வரிகளுக்கு கீழால் எழுதுவது மூலமாக அந்த அடிப்படை அந்த வரியே எங்களுக்கு புரியாமல் செல்லக்கூடிய அளவுக்கு, பல குறிப்புகள் புரிய முடியாத அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் எவ்வளவு நோட்ஸ் நாங்கள் எழுதி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பிரயோசனமானதுதான், பிரயோசனமானது. ஆனால் சரியாக அதிகமான நோட்ஸ் தான் சிறந்தது. அதிகமான இதஸ்வத்தல் கிதாபு அனார என்று சொல்வார்கள். புத்தகம் அதிகமான நோட்ஸ்களினால் நிரம்பி இருள்மயமாக காட்சி அளித்தால் அதுதான் இந்த புத்தகத்துக்கு சிறந்தது என்பதாக சொல்வார்கள். ஆனா எங்கட புத்தகங்கள் எல்லாம் என்ன, நோட்ஸ்கள் எல்லாம் மிச்சம் குறைவு. அதனாலதான் எங்கட அறிவுத்தரம் குறைவதற்கான காரணம், நீங்கள் பெரும் பெரும் உலமாக்களுடைய நூட்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய நூட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது குறிப்புகளால் நிறைந்து காணப்படும். அதனால்தான் அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் அறிவாளிகள் இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் எந்த ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது. எந்த ஒரு விடயத்தை எங்கு போய் தேடுவது என்று கிடையாது. படித்த விடயங்கள் எதுவுமே எங்களுக்கு எக்ஸாமோடு மறந்து விடுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சரியான முறையிலே குறிப்புகள் எடுத்து நாங்கள் குறிப்பு எடுக்கிற இந்த கருத்தை மட்டும்தான் எழுதி வைக்கிறோம் புத்தகத்தில். அப்படித்தானே? புத்தகத்துல வந்து நாங்க நிறைய பாடங்களும் அப்படித்தான் நடைபெறுகின்றன. கருத்து சொல்வதுதான் பெரும்பான்மையான இடங்களில் வகுப்புகளில் அரபு மொழியிலே உள்ள வசனத்துக்கு கருத்து சொல்வதுதான் ஆசிரியருடைய வேலை. அஹ் மேலதிகமான எந்த விளக்கமும் கிடையாது. அதனால என்ன, கருத்து விளங்கினாக்கள் ஒன்றும் எழுத மாட்டாங்க. கருத்து தெரியாதவர்கள் கருத்தை மாத்திரம் எல்லா இடத்திலையும் திருப்பி 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 ஒரே விஷயத்தை எழுதி மறைத்து வைத்திருப்பார்கள். அஹ் வேற எதுவுமே மேலதிகமான விளக்கங்கள் அங்கு கிடையாது. இப்படி ஒரு புத்தகம் இருக்கக்கூடாது. ஒரு புத்தகம் என்று சொன்னால் ஒரு வார்த்தைக்கு அந்த புத்தகத்திலே இல்லாத ஏனைய அறிஞர்கள் சொன்ன விளக்கங்கள், நூட்களிலே நாங்கள் படித்த விளக்கங்கள், இவைகள் எல்லாம் நாங்கள் ஒரே இடத்திலே நாங்கள் எழுதி வைத்தால், ஒரு பக்கத்தை நாங்கள் வாசித்தால் எங்களுக்கு ரொம்ப அறிவு அறிவு கொத்தும் ஒரே பக்கத்திலே. அப்படித்தான் புத்தகங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய புத்தகங்கள் மிகவும் என்ன, எதுவுமே இல்லாமல் காலி கடதாசிகளாக இருக்கின்றன. அதனால்தான் எங்களுக்கு அறிவும் நாங்கள் குறைவு. அடுத்ததாக நோட்ஸ் எடுக்கும்போது இயன்றளவு பேனையின் மூலமாக நாங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டும். பேனாவை பயன்படுத்தி பென்சிலை பயன்படுத்தக்கூடாது. ஏனால் பென்சிலை பயன்படுத்தினா அது நோட்ஸ் வந்து கொஞ்ச நாள் இல்லா போயிடும். கொஞ்ச நாள்ல அது அழிந்து விடும். அப்படி பென்சிலை பயன்படுத்துவதாக இருந்தால் ஏதாவது சந்தேகமான குறிப்புகள், ஆசிரியர் சொன்னதை சரியாக நான் கேட்கவில்லை என்று எங்களுக்கு ஏதாவது நாங்கள் நினைத்தால் அப்படியான நேரத்தில் மாத்திரம் பென்சிலால் எழுதிவிட்டு பிறகு அதனை கேட்டு நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள என்றால் பேனையால் நாங்கள் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். அடுத்ததாக ஒரே புத்தகத்தை பல ஆசிரியரிடத்திலே நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில், ஒரே புத்தகத்தை பல ஆசிரியரிடத்திலே நாங்கள் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஆசிரியருடைய விளக்கம் என்பதை நாங்கள் அந்த இடத்திலே குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியருடைய பெயருடைய முதலெழுத்தை அல்லது ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்து இன்னார் சொன்ன விளக்கம் என்பதை நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இப்படி இல்லாமல் நாங்கள் ஏதாவது ஒரு
விளக்கத்தை விளங்கி இருந்தால் அதனையும் நாங்கள் எங்களுடைய சொந்த விளக்கம் என்பதை குறிப்பதற்கான ஏதாவது ஒரு அடையாளத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு அடையாளத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதே போல நாங்கள் எங்களுடைய நூல்களிலே எழுதக்கூடிய அந்த குறிப்புகள் ஆசிரியருடைய குறிப்புகள் மாத்திரமல்ல, வேறு கிதாபுகளை நாங்கள் படித்து எங்களுக்கு கிடைத்த மேலதிகமான தகவலாக இருந்தால் அதனை நாங்கள் சரியாக குறித்துக் கொள்ள வேண்டும். அது நாங்கள் அந்த புத்தகத்தில் உள்ள அதே வார்த்தையை நாங்கள் பதிகின்றோமா அல்லது நாங்கள் அதனை சுருக்கி எங்களுடைய வசன நடையிலே பதிகின்றோமா என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாக அதனை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய புத்தகத்தில் ஆரம்பத்தில் ஒரு புத்தகத்திலே நாங்கள் இந்த எழுத்தை போட்டால் அதனுடைய விளக்கம் இதுதான். ஹா போட்டால் அது ஹாஷியா என்ற அர்த்தம், சாது போட்டால் சவாபு சஹா என்ற அர்த்தம், இந்த மீன் போட்டா முகமது என்ற ஆசிரியருடைய பெயருக்கு அவர் சொன்ன விளக்கம், ஜீம் போட்டா இந்த ஜாபிர் என்ற ஆசிரியர் சொன்ன ஒரு விளக்கம். இப்படி நாங்கள் எங்களுக்கு பொருத்தமான ஒரு முறையை நாங்கள் கையாண்டு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அந்த குறிப்புகளை நாங்கள் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி, குறிப்புகளை நாங்கள் அந்த படிக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே நாங்கள் எழுதிக் கொள்வது சிறந்ததா அல்லது வேறாக ஒரு நோட் புக் வைத்து எழுதிக் கொள்வது சிறந்ததா அல்லது வேறு தாள்களில் எழுதி ஃபைல்களிலே நாங்கள் பாதுகாத்து வைப்பது சிறந்ததா அல்லது எலக்ட்ரானிக் டெப்லே அல்லது போனில் அல்லது கம்ப்யூட்டரிலே எழுதி வைப்பது சிறந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதற்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களுடைய கருத்து எங்கு நோட்ஸ் எடுத்து வைப்பது சிறந்தது? சொல்லுங்க. சேம் புக், நோட்ஸ் புக், வேற நோட் புக், அதே புத்தகத்தில் அந்த புக்ல எழுதுறா. ரைட். இது நாங்க முதலாவது எதை கவனிக்க வேண்டும்? குறிப்பெடுப்பதிலே நாங்கள் எதனை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அழிந்து விடாமலும் தொலைந்து விடாமலும் அழிந்து விடாமலும் தொலைந்து விடாமலும் எடுத்த நோட்ஸை பாதுகாக்கக்கூடிய முறை எதுவோ அதுக்கு அந்த முறைதான் சிறந்தது. அந்த முறை அது முதலாவது ஒரு அளவுகோல். எங்க நோட்ஸ் எழுதணுன்றதுக்கு முதலாவது அளவுகோல் அழிந்து விடாமலும் தொலைந்து விடாமலும் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் சிறந்தது. இரண்டாவது, அதிலே மாற்றங்களை செய்வதற்கு முடிந்த முறைதான் சிறந்தது. நோட்ஸ் எடுத்துட்டு பிறகு அதை பார்த்து அதுல கூட்டல், குறைத்தல், அழித்தல் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமான முறை தான் சிறந்தது. அடுத்ததாக, யாருக்காவது தேவைப்பட்டால் இலகுவாக கொடுப்பதற்கான முறை இருக்க வேண்டும். யாருக்காவது தேவைப்பட்டால் இலகுவாக அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு, இன்னொருத்தரோட ஷேர் பண்ணுவதற்கு, மக்களுக்கு நாங்கள் அதனை ஷேர் பண்ணுவதற்கு, பப்ளிக் பண்ணுவதற்கு இலகுவான முறை. அது இந்த மூன்றாவது அளவுகோல். அப்படி பார்த்தால் புத்தகத்துல நாங்க பகிர்ந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த புத்தகத்தில் ஏற்கனவே அந்த மத்தின் அந்த ஆசிரியனுடைய கருத்து இருக்கும். எனவே நாங்கள் மேலதிகமான ஒரு விடயத்தை பக்கத்தில் நாங்கள் எழுதி வைத்தால் எங்களுக்கு இலகுவாக அதனை புரிந்து கொள்ளலாம். தனியாக நாங்கள் எழுதும் பொழுது அந்த மத்தின் அங்கே இருக்க மாட்டாது. மத்தின் இருக்க மாட்டாது, நாங்கள் விளக்கம் மட்டும்தான் அங்கே இருக்கும். எனவே அப்படியான ஒரு சிக்கல் அதிலே இருக்கின்றது. ஆனா ஏனைய வழிகள் தனியாக ஒப்பிகளை வைத்துக் கொள்வது, நோட் புக்கை வைத்துக் கொள்வது அல்லது ஃபைல்களிலே நாங்கள் பேப்பர்களை வைத்துக் கொள்வது, இவற்றிலே அவை காணாமல் போவதற்கான வாய்ப்பு, தொலைந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எங்கேயாவது மிஸ் பண்ணி விடலாம், அந்த ஃபைல்களை தொலைந்து விடலாம் அல்லது தாள்கள் மிஸ் ஆகலாம். ஆனால் புத்தகத்திலே நாங்கள் குறிப்பெடுப்பதிலே உள்ள ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், அது மாற்றங்கள் செய்வது சிரமமானது. பேரையால நாங்கள் நோட்ஸ் எடுத்துட்டா அந்த புத்தகத்தை திரும்ப அதுல மாற்றங்கள் செய்வது மிகவும் சிரமமான ஒரு விடயம். எனவே மிக சிறந்த முறை என்னவென்று சொன்னால், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போனிலோ அல்லது வேர்டிலோ அல்லது நோட் புக்கிலோ நாங்கள் எலக்ட்ரானிக் வடிவிலே நாங்கள் சேவ் செய்து வைத்துக் கொள்வது. அடுத்ததாக கண்டுபிடிப்பதும் இலகுவானது.
கம்ப்யூட்டர்ல நாங்கள் செய்வது மூலம், போன்ல செய்வது மூலமாக இலகுவாக தேடி எடுத்து விடலாம். புத்தகத்திலே இருந்தால் சில வேளை தேடுவது சிரமமாக இருக்கலாம், சில வேளை தேடுவது சிரமமாக இருக்கலாம். எனவே புத்தகத்திலே நாங்கள் எலக்ட்ரானிக் வடிவிலே வைத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்த. அதே நேரத்தில் நீங்கள் அதனை நாங்கள் ஒரு டிரைவிலே அல்லது இமெயிலிலே அல்லது கிளவுடிலே நாங்கள் போட்டு சேவ் பண்ணிவிட்டால், சேவ் செய்து விட்டால், அது நீங்க உலகத்துல எங்க போனாலும் உங்க கையில எந்த புத்தகம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு அதனை போய் பார்க்கலாம், போய் பார்க்கலாம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நலவு. அதே போல உங்களுக்கு விரும்பிய மக்களோடு வேண்டிய நேரத்தில் எங்கும் அதனை பகிர்ந்து கொள்ள முடியும். நீங்க படிச்ச ஒரு விடயத்தை சோசியல் மீடியால போட போறீங்கன்னு சொன்னா அதுல இன்னும் உங்களுக்கு இலகுவாக செய்யலாம், அதனை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரைவாக எழுதக்கூடிய அந்த பழக்கத்தை, ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். விரைவாக ஒரு ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவருக்கு தேவையான பல முக்கியமான திறமைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் விரைவாக எழுதுவது. தேவையான விரைவாக எழுதுவதை படித்துக் கொள்வது போல் ஒரு அவர் சொன்னார், மாணவர் எழுதுவதிலும், உண்ணுவதிலும், நடப்பதிலும் மிக விரைவாக இருக்க வேண்டும். 3 விஷயங்கள விரைவாக இருக்க வேண்டுமா? அவசரமாக சாப்பிட்டு படிக்கிறதுக்கு நேரத்தை அதிகமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு அதிக நேரத்தை இருக்கக்கூடாது. அவசரமாக நடந்து போய் பாடத்துக்கு சென்றடைவதற்கு அவர் தெரிந்திருக்க வேண்டும். நடந்து செல்வதிலே அமைதியாக செல்வதன் மூலமா பாடம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அவசரமாக எழுதுவது, அதே போல டைப் பண்ணுவது, அதே போல அவசரமாக படித்து புரிந்து கொள்வது, வாசிப்புல பல தரங்கள் இருக்கிறது. வாசிப்புல எல்லாரும் ஒரே மாதிரி தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. சிலர் சில பக்கங்களை குறுகிய நேரத்திலே படித்து இலகுவாக புரிந்து கொள்வார்கள். இன்னும் சிலர் ஒரு பக்கத்திலே பல நேரம், பல நிமிடங்கள் இருப்பார்கள். இதுவெல்லாம் எங்களிடத்தில் வளர்க்க வேண்டிய சில திறமைகள். விரைவாக வாசித்து அவசரமாக புரிந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திறமையை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதற்காக வேண்டி கோர்ஸுகள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் சென்று படிக்க வேண்டும். பணம் செலுத்தியாவது நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலமாக சில நாட்களுக்கு பணத்தை செலவழித்து நாங்கள் படித்தாலும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் மிக ஆழமானது, மிக பயனுள்ளது, நீண்ட காலத்துக்கு அது எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நாங்கள் பணம் செலவாகிறது இதெல்லாம், இந்த படிப்பெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு அவசியம் இல்லை என்று நாங்கள் இருந்தால் எங்களுடைய கல்வி தேடலிலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ரைட், இவ்வளவும் நாங்கள் பாடத்தை கற்கக்கூடிய நேரத்திலே செய்ய வேண்டியது. அதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இறுதியாக ஒரு பாடத்திலே ஆசிரியர் சம்பந்தமற்ற ஒரு விடயத்தை சொல்கிறார், மேலதிகமான நாங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய, உதாரணமாக தொழுகை பற்றிய பாடத்தை வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு வசலாம் என்று சொல்றாரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு முக்கியமான, நோம்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த புத்தகத்துல அந்த தலைப்பு இருந்தால் அந்த தலைப்பிலே போய் அதனை நாங்கள் பதிந்து வைக்கலாம். அல்லது புத்தகத்தின் ஆரம்ப பக்கங்கள் அவற்றிலே நாங்கள் போய் பதிந்து வைக்கலாம். புத்தகத்தில் ஆரம்ப பக்கங்கள், புத்தகத்தில் உள்ள ஆரம்ப பக்கங்கள் எம்டி ஆகிக்கும். நாங்க சிலாக்கள் யோசிக்கிறது இடத்துக்கு எம்டிஆர் 2 பக்கத்தை விட்டுக்கிறாங்க. எம்டிஆர் விட்டது சும்மா இல்லை, அது எங்களுக்கு புத்தகத்தில் உள்ள குறிப்புகளை, புத்தகத்திலே உள்ளே உள்ள முக்கியமான விடயங்களை நாங்கள் பதிந்து வைத்துக் கொள்வதற்காக, அல்லது ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை, வகுப்பை நடத்தக்கூடிய ஆசிரியர் சொல்லக்கூடிய மேலதிகமான விளக்கங்களை பதிந்து கொள்வதற்காக. அதனால் தான் சொல்வார்கள், புத்தகங்களை நாங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடிய புத்தகங்களை நாங்கள் கொள்வனவு செய்யும் பொழுதோ, கடையை வாங்கும் பொழுதோ, நோட்ஸ் எழுதுறதுக்கு கூடுதலான இடம் உள்ள புத்தகங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நோட்ஸ் எடுப்பதற்கா நிறைய இடங்கள் உள்ள புத்தகங்கள் இருந்தால் அது மிக முக்கியமான புத்தகம். நெருக்கி பக்கங்கள் உள்ள புத்தகங்கள் என்னிடத்திற்கு பொருத்தமற்றவை. நோட்ஸ் எடுப்பதற்கு நிறைய இடம் உள்ள புத்தகங்கள் தான் சிறந்தவை. அடுத்ததாக முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதிலே அதிக தாக்கம் செலுத்தக்கூடிய விடயம் நாங்கள் சொன்னோம். என்ன? பாடத்துக்கு பிந்திய எங்களுடைய மீட்டல், பாடத்துக்கு பிந்திய எங்களுடைய மீட்டல். அதிகமான திறமையான, அதாவது கல்வியை நல்ல முறையிலே கிரகித்து உள்வாங்கிக் கொண்டு அதை எப்பொழுது கேட்டாலும் ஒப்புவிக்கிறதுக்கு ஆற்றல் உள்ள மாணவர்களுக்கு இடையும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னண்டா, இதுலதான் வித்தியாசம். பாடம் படித்ததன் பின்னால், பாடத்தை படித்து விட்டு வந்ததன் பின்னால் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பாடத்தை மீட்டுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் பாரிய வேறுபாடு
மாணவர்களுக்கு இடையிலே காணப்படுகின்றன. மாணவர்களுக்கு இடையிலே காணப்படுகின்றன. அஹ் எந்த அளவுக்கு அதிலே நாங்கள் கவனஈனமாக இருப்போமோ அந்த அளவுக்கு எங்களுடைய கல்வித்தரம் மிகவும் பலவீனமானதாக இருக்கும், பலவீனமானதாக இருக்கும். எனவே குறிப்பாக கலையிலும் ஒவ்வொரு கலையிலும் அஹ், முக்கியமான பாடம், முதல் பாடம் ஒவ்வொரு கலையிலும் உள்ள எங்களுக்கு முக்கியமான முதல் பாடம் இதே. முதலாவது பாடம், முதலாவது பாடம், ஹதீஸ்ல, தஃப்சீர்ல, கீதால, இப்படி எல்லா விடயங்கள்லையும் முதல் பாடம் அதுல மிக மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த முதலாவது நாங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்துல எந்த ஒன்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, எந்த ஒன்று எங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு அதனை நாங்கள் திரும்ப திரும்ப மீட்டி மீட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்கு உள்ளத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் பாடத்தை கேட்பது மாத்திரம் எங்களுக்கு அந்த பாடத்துல 5% தான் புரிய வைக்கும். ஒரு பாடத்துல 5% தான் புரியும், வெறுமனே பாடத்தை கேட்டுவிட்டு செல்வதன் மூலமாக. இப்ப நீங்க இந்த பகுப்புல கலந்து கொள்றீங்க, இப்ப இதுல உங்களுக்கு 5% தான் உங்களுக்கு என்ன ஆஹ் நினைவு நிற்கும், நினைவு நிற்கும். ஆனால் அதனை நாங்கள் பார்த்து கேட்டு, இந்த புத்தகத்தை நோட்ஸை பார்த்து ஆசிரியருக்கு முன்னால் இருந்து அவரை பார்த்து வகுப்பிலே கலந்து கொள்வது என்பது 20% உங்களுக்கு என்ன பாடத்தை பதிய வைக்கும். வெறுமனே கேட்பதை விட பார்த்து படிப்பது என்பது மேலதிகமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தரும். ஆனால் அதை விட அதிகமாக ஒரு பாடத்தை உங்களுக்கு அதிகமாக பதிய வைப்பது என்ன, 50%. 50% உங்களுடைய படித்த விடயங்களை உங்களுக்கு ஞாபகம் வைப்பதற்கு உங்களுக்கு துணை செய்யக்கூடியது. படித்த விடயங்களை மற்றவர்களோடு நீங்கள் என்ன செய்வது, முனாகஷா செய்வது. உங்களுக்கு தெரிந்தவர்களோடு, உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் அதனை நீங்கள் மீட்டக்கூடிய நேரத்திலே அது உங்களுக்கு 50% பதிகின்றது. ஆனால் அதைவிட மிக உயர்ந்த தரம் தான் என்ன, அதைவிட மிக உயர்ந்தது என்ன, முதலாவது கேட்பது, இரண்டாவது பார்ப்பது, கேட்பது, மூணாவது என்ன அதனை மீட்டுவது ஏனைய மாணவர்களோடு சேர்ந்து, நான்காவது என்ன அதைவிட சிறந்தது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, மற்றவர்களுக்கு படித்த விடயத்தை படித்துக் கொடுப்பது என்பது அது இன்னும் அதிகமாக எங்களுக்கு பாடத்தை உள்ளத்திலே நன்கு பதிய வைக்கும். நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு ஒரு தகவல் எங்களிடத்திலே பதிய வேண்டும் என்றால் அதனை மற்றவர்களுக்கு நாங்கள் டீச் பண்ண வேண்டும். மீட்டுவதிலே உள்ள முதலாவது முறை என்னவென்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் மீட்டுவது. தனிப்பட்ட முறையிலே நாங்கள் மீட்டுவது அது முதலாவது கட்டம். அதுவும் முக்கியமாக பாடம் முடிந்த உடனே மீட்டுவது. பாடம் முடிந்த உடனே நாங்கள் மீட்டி திரும்ப 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 அதனை நாங்கள் மீட்டிக்கொள்வது அதுதான் மிகவும் ஆழமாக உள்ளத்திலே எங்களுடைய தகவல்களை பதிய வைக்கும். எந்த அளவுக்கு முதல் முறையிலே நாங்கள் தவறு விடுகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அது சிரமமாக அமையும் பிற்காலத்திலே. எந்த அளவுக்கு அதிகமாக திரும்ப திரும்ப ஒரு முறை மாத்திரம் மீட்டுவது போதாது, பல முறைகள் நாங்கள் மீட்ட அது எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு அது பதியும். நிறைய பேர் விடக்கூடிய பிழை என்னவென்று சொன்னால், உதாரணமாக அல்குர்ஆனை மனம் விடுவதிலும் கூட நிறைய பேர் செய்யக்கூடிய பிழை, அல்லது நாங்கள் சில மத்தன்களை பாடமாக்குவோம், அல்லது சில கவிதைகளை நாங்கள் பாடமாக்குவோம். ஒரு கலையில உள்ள மத்தன்களை அல்லது அதனுடைய நவும் கவிதைகளை நாங்கள் பைத்துகளை பாடமாக்குவோம். பாடமாக்கினா என்ன, ஆசிரியரிடத்துல நாங்கள் ஒப்படைத்தவுடன் அல்லது பரீட்சை முடிந்தவுடன் அது என்ன, அதுக்கு பின்னால் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் சென்று விடுகிறது. எங்களுக்கு இன்னும் சில காலம் சென்றதன் பின்னால் மீண்டும் முதல் முறை பாடமாக்குவது போல அது மாறிவிடுகிறது. சிறுவான ஹிபுசீராக்களும் என்ன செய்யறன்னு கேட்டா, பாடம் வரும் வரைக்கும் 10, 20, 30, 40, 50 முறை ஓதுவாங்க. பாடம் வந்ததன் பின்னால் அதுக்கு பின்னால் அதை மீட்டது கிடையாது. இதனால் தான் நிறைய பேர் என்ன குர்ஆன மறந்து போறாங்க. பாடமாக்கி எங்களுக்கு பிழை இல்லாமல் பாடமாக்கியதன் பின்னால் அதை நாங்கள் பிழை இல்லாமல் பல தடவைகள் 20, 30, 40, 50 தடவை நாங்கள் மீட்டுவது அதுதான் எங்களுக்கு நீண்ட காலத்திலே அது பயனளிக்கும். சிலாக்களுக்கு ஒரு முறை ஓதுறத்தோடே பாடம் வந்துடும். அத்தோடு நாங்கள் நிறுத்தி கொண்டால்
எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு அது நினைவில நிக்க மாட்டாது. விளங்குதா? எந்த அளவுக்கு நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோமோ, எவ்வளவுதான் மனன சக்தி எங்களுக்கு இருந்தாலும், திரும்ப, திரும்ப, திரும்ப அத நாங்கள் ரிப்பீட் பண்ணி, எந்த அளவுக்கு அதிகமா ரிப்பீட் பண்ணுவோமோ, அந்த அளவுக்கு நீண்ட காலம் அது வந்து தாக்கு பிடிக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்லுவாங்க, 1வது நாள் வந்து பாடத்த நீங்க என்ன செய்யணும், 20 முறை மீட்டினால், அடுத்த நாள் 15 முறை அதே பாடத்த மீட்டணும். 3வது நாள் 10 முறை, 4வது நாள் 5, 6 முறைகள். இப்படி அ தொடர்ந்து ஒரு 7, 8 நாளைக்கு நாங்க ஒரே பாடத்த மீட்டி, மீட்டி இருக்கோம். சரிங்களா? இது எல்லா பாடத்துக்கும் அல்ல. நீங்க யோசிக்கக் கூடாது. எல்லா புத்தகத்தையும் நாங்க இப்படி படிச்சா, ஆயுள் நாள் ஃபுல்லா இந்த மீட்டத்திலே போகும். இல்ல. நாங்க என்ன சொல்றோம்? ஒவ்வொரு கலையிலும் முக்கியமான நூல். என்ன? ஒவ்வொரு கலையிலும் முக்கியமான நூல். அதனால தான் இப்னு பத்ரான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி யாரு ஒரு புத்தகத்த படிப்பாரோ, நாங்க சொன்ன முறையில, அதாவது ஆரம்பத்தில பாடத்துக்கு வருவதற்கு முன்னால பாடத்த பார்த்து, அதுக்கு ஒரு ஷர்ஹை பார்த்து, அதுக்கு பின்னால என்ன வகுப்புல வந்து அழகான முறையில நோட்ஸ் எடுத்து, அதுக்கு பின்னால தனிப்பட்ட முறையில திருப்பி, திருப்பி படிச்சு, ஏனைய மாணவர்களோடு அதனை மீட்டுவார்களோ, இவர் வந்து எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராக மாறுவதற்கு 6 வருடங்கள் போதும். என்ன? 6 வருடங்கள் போதும். ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், மദ്രஸால படிச்சு அதுக்கு பின்னால எத்தனையோ வருஷம் படிக்கிறோம். எத்தனையோ வருஷம் படிச்சு குடுக்கிறோம். ஆனா இன்னமுமே அந்த துறையில வந்து என்ன, இன்னும் துறை போக கற்றதாக எங்களால் அ சொல்ல முடியாத அளவுக்கு தான் எங்களுடைய பலவீனம் இருக்கிறது. என்ன? இந்த முறைய நாங்க பேணல. எந்த ஒரு புத்தகத்தையும் சரியாக படிக்கல. எந்த ஒரு கலையையும் அதுக்கு சரியான முறையில நாங்க கவனம் செலுத்தி, அதை மீட்டி, மீட்டி, மீட்டி அத ஒவ்வொரு தகவல்களை உறுதிப்படுத்தி நாங்கள் படிக்கவில்லை. இதனால் தான் நெறைய சிக்கல்கள். எவ்வளவு காலமாக எங்களுடைய தமிழ் உலகத்தில பெரிய அறிஞர்களை காண முடியாத காரணம் அதுதான். கூடிய படிப்பதற்கு செலவழிக்கக்கூடிய காலத்தில குறை இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அரபு நாடுகள்ல அறிஞர்கள் கல்வி கற்பதற்காக செலவழிக்கக்கூடிய அளவை விட, எங்களுடைய நாடுகளில் நாங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்கிறோம். கல்வி கற்பதற்கு. இருந்தாலும் அவர்களுடைய தரத்துக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. என்னவென்றால், எங்களுடைய அந்த கற்கக்கூடிய அந்த முறையிலே நெறைய கோளாறுகள் காணப்படுகின்றன. இவற்றையெல்லாம் சீர் செய்தால் தான் எங்களால் என்ன செய்ய முடியும்? தலை தூக்க முடியும். தலை தூக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க மீட்டக்கூடிய நேரத்தில வந்து என்ன செய்வோம்னு கேட்டால், அ ம் மீட்டக்கூடிய நேரத்தில நாங்க அந்த ஆசிரியர் படித்து தந்த அந்த புத்தகத்தை எடுத்து ஒவ்வொருவராக என்ன செய்ய வேண்டும்? தெளிவுபடுத்த வேண்டும். அ அப்படி தெளிவுபடுத்தும் பொழுது நாங்கள் பதியாத விடயங்களை ஏனைய மாணவர்கள் பதிந்திருந்தால், அதை நாங்கள் அ பதிய வேண்டும். மேலதிகமான எங்களிடத்தில் இல்லாத அ ப பாய்தாக்கள் அவரிடத்திலிருந்து நாங்கள் எடுத்து பதித்துக் கொள்வது, நாங்கள் பிழையாக பதிந்திருந்தால் அதனை திருத்திக் கொள்வது, இது போன்ற விடயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதேபோல அது புதிய மேலதிகமான விளக்கம் ஒண்ணும் படிக்கவில்லை. உஸ்தாது சொல்லித் தந்தத மட்டும் தான் அதில நாங்க படிக்கிறோம். வேற மேலதிகமான எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் அந்த மீட்டரில் நாங்கள் படிக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அ இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கல்விகளை நாங்கள் தொடர்வோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு வகுப்பை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதில இடையில் தான் இந்த வகுப்பை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஹஜ்ஜுடைய வசனங்கள் சம்பந்தமான வசனங்களுக்கான விளக்கங்கள். அ அ அந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அ மீண்டும் நாளை நடக்க இருக்கின்றது. எனவே அதுக்கான பாடத்தை எந்த பகுதி பாடம் நடத்தப்படும் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் இந்த விடயங்களை பயன்படுத்தி படித்துக் கொண்டு வாருங்கள். இன்று படித்த விடயங்களையும் என்ன செய்யுங்கள், நன்றாக மீட்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் இறுதியாக சொல்லியிருக்கோம் முடிவுரைய பாருங்க. அ அ தேர்ச்சி ஒரு துறையில தேர்ச்சி பெறுவதற்கான அ 3 விஷயங்கள் இது. அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் படிக்கணும். குறைவாக கல்லில் மிக்தார் என்பதாக சொல்வார். அளவு குறைவாக நெறைய படிக்கப்படாது ஒவ்வொரு நாளும். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கணும். 1 மசலா, 2 மசலா, 1 ஹதீஸ், 2 ஹதீஸ், 1 வசனம், 2 வசனம். அவ்வளவுதான் நாங்கள் படிக்க வேண்டும். அ அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? அடிப்படையான கல்வி. இப்ப மேலதிகமான கல்வி அது பிரச்சனை இல்ல. நெறைய விஷயங்கள ஒரே நேரத்தில படிக்கிறது. ஆனா ஒரு 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 கலையில வந்து அதுதான் எங்களுடைய முக்கியமான பாடமாக இருந்தால், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த கலையை அவசரமாக படித்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக, அவசரப்பட்டு 1 மாதத்துல, 2 மாதத்துல படிச்சு முடிக்கணும்னு நாங்க முடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு
நன்றாக புரிந்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைவாகத்தான் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக திரும்ப திரும்ப படிக்கணும். படிச்சது என்ன கொஞ்சம் படிக்கணும், அதை திரும்ப திரும்ப படிக்கணும். 3வது தொடர்ச்சியாக அதிலே கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ச்சியாக அதனை நாங்கள் தொடர்ச்சியாக மீட்ட வேண்டும். ஒவ்வொரு இடக்கிட நாங்க படிச்ச விஷயங்களை திரும்ப மீட்ட வேண்டும். எங்களுடைய பிரச்சனை என்ன? அரபு கல்லூரிகளிலேயாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையிலாக இருந்தாலும், நாங்கள் 1ஆம் வகுப்புல படிச்சது அதோட முடிஞ்சு. அப்படித்தானே? 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்புல படிச்சது, அப்புறம் அந்த புத்தகத்தை பிடிக்கிறதும் இல்ல, ஒன்றும் இல்ல. அதுதான் எங்களுடைய ஆகப்பெரிய பிரச்சனை. விளங்குதா? அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இல்ல. நாங்க ஆரம்பத்துல படிச்ச அந்த பாடங்கள் வந்து, அத நாங்க அடிக்கடி ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒரு முறை அவற்றை மீட்டி, மீட்டி அதிலே உள்ளவற்றை மிக நன்றாக உள்ளத்திலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். விளங்குதா? هذا ما عندي والله أعلم. صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. والسلام عليكم ورحمة الله وبركاته. உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் அளிப்பதற்கான நேரம் இடம் கொடுக்கவில்லை. தொழுகையுடைய நேரம் இங்கே. அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுமத்திலோ நீங்கள் அனுப்பி உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.